இடத்த கூப்பிட்டு இந்த முத்திரையர் சிலைக்கு இது பண்ணார்ல. ஓகே. அதை கை கேமரா அப்படியே என்னைய பக்கத்து இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசம் கட்சியின் மாநில மாணவர் அணி செயலாளர். நமது நத்தம் டு திண்டுக்கல் சாலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக சாலை அமைக்கிறோம் என்ற பெயரில் நத்தம் டு திண்டுக்கல் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை ஆல்ரெடி இருந்த மாதிரியே அந்த சாலை மேலே அதே சாலையை போட்டாங்க. இந்த சாலையை திரும்ப புதிதாக அமைச்சிட்டு அஞ்சுகிளிப்பட்டி என்ற இடத்துல ஒரு சுங்கச்சாவடி மையத்தை அமைச்சிருக்காங்க, டோல்கேட்டை. இந்த டோல்கேட் அப்போதைக்கு இருந்த ஒரு சிலரோட எதிர்ப்பால் தற்சமயமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் இந்த சுங்கச்சாவடி திறக்க போகிறதா தகவல் பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக வெளிவந்திருக்கு. அப்படி இந்த சுங்கச்சாவடி திறக்கும் பட்சத்தில் தமிழ் தேசம் கட்சி சார்பாக இங்கு வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடு இந்த சுங்கச்சாவடியை அழிக்கணும் போராட்டம். ஏனென்று சொன்னால் இந்த சுங்கச்சாவடி அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலை நார்மலாக நம்ம ஸ்டேட் ஹைவே மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலை முழுவதுமே குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு போதிய வசதி இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு ஒரு டோல்கேட்டுக்கு சொன்னால் அதற்கான ஃபெசிலிட்டி, பாத்ரூம் வசதி, எமர்ஜென்சிக்கான வசதி, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வசதி, பல்வேறு வசதிகள் டோல்கேட்டில் தான் இருக்கணும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா எதுவுமே இல்லை. சரியாக சாலையே இல்லை. எத்தனை முடக்கல், எத்தனை விபத்துக்கள், லட்சக்கணக்கான விபத்துக்கள் இதில் நடந்துக்கிட்டே இருக்குது. மாதத்திற்கு குறைந்தது 10 விபத்துக்களாக இறந்துடுறாங்க. அது மாதிரி தான் அந்த சாலையோட கண்டிஷன் இருக்குது. அதனால் இந்த டோல்கேட்டை திறக்க நினைக்கின்றவர்கள், இந்த டோல்கேட்டை ஏலம் எடுத்துள்ள நபர்கள் உடனடியாக நீங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய துறை அதிகாரிகளை சந்தித்து இந்த டோல்கேட்டை திறக்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்றத நீங்கள் அதிகாரிகளிடத்தில் பேசி இதற்கான முடிவெடுங்க. நிச்சயமாக இந்த டோல்கேட் திறக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ் தேசம் கட்சி வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க சார்பாக மக்களை திரட்டி செய்வோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.